அம்மிக்கல்ல விண்வெளிக்கு அனுப்புனா என்ன ஆகும்? இது எப்படி இருக்குன்னா, நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது ஒரு கற்பனைக்காக தான். சரி, உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். பூமியை சுத்தி வர்ற செயற்கைக்கோள்கள்லாம் எப்படி பூமியோட ஈர்ப்பு விசையால கீழே விழுகாம சுத்தி வந்துகிட்டே இருக்கு? இந்த ரெண்டு கேள்விகளுக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்வோம்ல பார்க்க போறோம். ஒரு சின்ன பந்தை மேல தூக்கி போட்டாலே ஈர்ப்பு விசை காரணமா கீழே வந்து விழுந்துருது. அப்படி இருக்கும்போது செயற்கைக்கோள்கள் மட்டும் எப்படி தொடர்ந்து பூமியை சுத்தி வந்துகிட்டே இருக்கு? இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு கற்பனைக்கு பூமியோட உயரமான இடத்துல இருந்து ஒரு பந்தை நீங்க தூக்கி எறியறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த பந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் பூமியோட ஈர்ப்பு விசை காரணமா கீழே வந்து விழுந்துரும். இப்ப மறுபடியும் அதே பந்தை முன்னாடி போட்ட வேகத்தை விட அதிகமான வேகத்துல நீங்க தூக்கி எறியும் போது இன்னும் கொஞ்சம் தூரம் அது கடந்து போய் கீழே விழுந்துரும். இப்படியே அந்த பந்தோட வேகத்தை நீங்க தொடர்ந்து அதிகரிக்க ஒரு கட்டத்துல அந்த பந்தோட வேகம் வந்து பூமியோட ஈர்ப்பு விசையையும் சமாளிச்சு கீழே விழுகாம தொடர்ந்து பூமியை சுத்தி வர ஆரம்பிக்கும். இந்த உதாரணம் ஒரு கற்பனைக்குனாலுமே கூட எல்லா செயற்கைக்கோள்களுமே இதைத்தான் பண்ணுது. பூமியில இருந்து செயற்கைக்கோள்களை எடுத்துட்டு போற ராக்கெட் வந்து அந்த செயற்கைக்கோளை எவ்வளவு தூரத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு திட்டமிட்டு இருக்காங்களோ அந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த செயற்கைக்கோளை ஒரு ஆரம்ப வேகத்தோட கொண்டு போய் சேர்த்துரும். உதாரணமா ஒரு செயற்கைக்கோளை பூமியில இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்துக்கு கொண்டு போய் அதை பூமியை சுத்தி வர்ற மாதிரி பண்ணணும்னா அந்த செயற்கைக்கோளுக்கு வினாடிக்கு 7.8 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தை கொடுக்கணும். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் இதே வேகத்துல தான் பூமியை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை அந்த செயற்கைக்கோளோட வேகம் வந்து இதை விட குறைவாச்சு அப்படின்னா அது பூமியில வந்து விழுகலாம். ஆனா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற மாதிரி விண்வெளியில அந்த செயற்கைக்கோளோட வேகத்தை குறைக்கிறதுக்கு காற்று வந்து ஒரு தடையா இருக்க போறதில்ல. ஒருவேளை இந்த வேகம் அதிகமாச்சு அப்படின்னா அது பூமியோட சுற்றுப்பாதையும் தாண்டி வெளியே போயிடும். அதனால ஒரு செயற்கைக்கோள் வந்து அதோடைய வேகம், பூமியோட ஈர்ப்பு விசை இந்த ரெண்டுத்தையும் சமநிலையா வைக்கும்போது தான் தொடர்ந்து அது பூமியை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். இதுவே ஒரு செயற்கைக்கோள் இன்னும் அதிகமான உயரத்துல இருந்து சுத்தி வருது அப்படின்னா அங்க ஈர்ப்பு விசையும் குறைவா இருக்கும். அதனால வினாடிக்கு 7.8 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தை விடவும் குறைவான வேகம் அந்த செயற்கைக்கோளுக்கு கொடுத்தாலே போதும், அது தொடர்ந்து சுத்தி வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்ப அம்மிக்கல்லுக்கு வருவோம். ஒரு செயற்கைக்கோள் மாதிரியே அம்மிக்கல்லையும் பூமியில இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்துக்கு கொண்டு போய் அதுக்கு வினாடிக்கு 7.8 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தை கொடுத்தோம்னா அதுவும் தொடர்ந்து பூமியை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அந்த கல்லுக்கு எந்த விதமான என்ஜினோ எரிபொருளோ தேவையில்லை. இது எப்படி சாத்தியமாகும் நீங்க கேட்கலாம். ஆனா நம்ம சந்திரன் கூட இந்த கல்லு மாதிரியே ஒரு மிகப்பெரிய உருண்டையான பாறை தான். இதுவும் பூமியை இப்படிதான் சுத்தி வந்துட்டே இருக்கு. நம்ம பூமியிலிருந்து உயரம் அதிகமாக ஈர்ப்பு விசை வந்து குறைவாயிட்டே இருக்குன்றது நமக்கு தெரியும். ஒரு 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற அந்த குறைவான ஈர்ப்பு விசையை சமாளிக்கிற அளவுக்கு அந்த கல்லுக்கு ஒரு குறிப்பிட்ட வேகத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட பாதையில பூமியை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விண்வெளியில காற்று தடையும் இல்லாதனால அதோடைய வேகமும் குறையாது. பொதுவாகவே விண்வெளியில எந்த ஒரு பொருளும் இன்னொரு விசை அதை பாதிக்காத வரைக்கும் அது ஒரு குறிப்பிட்ட பாதையில போய்கிட்டே தான் இருக்கும். இதைத்தான் நியூட்டனோட விதியும் சொல்லுது. அதுக்காக அம்மிக்கல்ல யாரும் விண்வெளிக்கு அனுப்ப போறதில்ல. ஒரு புரிதலுக்காக கற்பனையா சொல்லப்பட்டது தான் இது. ஆனா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து விண்வெளிக்கு ஒரு காரையே அனுப்பியிருக்காங்க. அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.